அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை, இந்தியா இப்படியாக 56க்கும் மேற்பட்ட நாடுகள் பிரித்தானியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு கால பகுதிகளுக்குள்ள பல நாடுகள் பிரித்தானியாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. பிரித்தானியா இந்த நாடுகளினுடைய சொத்துக்களை சூறையாடியது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக இன்று வரையில முன்வைக்கப்படுகிறது. இதற்கிடையில இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானியாவினுடைய முன்னாள் அமைச்சர், இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சர்ச்சையான கருத்தை பதிவு செய்திருக்காங்க. இவருடைய இந்த கருத்தானது பிரித்தானியாவில் மட்டுமில்லாம இந்திய ஊடகங்கள்லையும் இப்போது மிகவும் சர்ச்சையாக பேசப்பட்டு வருகிறது. சுவேலா பிரவமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்தானியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், உங்களுக்கு தெரியும் 2022 2023 கால பகுதிகளில் பிரித்தானியாவினுடைய ஹோம் செக்ரட்டரியாக இவர் இருந்தார் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இவரை பொறுத்தவரையில இவர் கன்சர்வேட்டிவ் கட்சியில 30 ஆண்டு காலமாக இருந்தவர். நீண்ட காலமாக டோரிஸுடன் இணைந்து பணியாற்றியவர். அதற்கு பிறகு ஃபார் ரைட் கட்சியாக இருக்கக்கூடிய நைஜல் ஃபராஜின் ரிஃபார்ம்ஸ் கட்சியில இவர் இணைந்து கொண்டிருந்தார். இவர் ரிஃபார்ம்ஸ் கட்சியில இணைந்து கொண்டது பிரித்தானியாவினுடைய அரசியல்ல மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு மத்தியில ஜமைக்கா நாடு ஒரு முக்கியமான வேண்டுகோளை பிரித்தானியாவிடம் விடுத்திருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 19ஆம் நூற்றாண்டு வரையில பிரித்தானியாவினால் ஆளப்பட்ட ஜமைக்காவில் ஏராளமானவர்கள் நாடு கடத்தப்பட்டு ரப்பர் தொழிற்சாலைகள், டீ எஸ்டேட், இன்னும் பல தொழில்களுக்காக பல லட்சக்கணக்கான மக்கள் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. இவங்க பல தொழில்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜமைக்காவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு இன்வேஷனை பிரித்தானியா செய்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதற்கான ஒரு நஷ்ட ஈட்டை பிரித்தானியா வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை ஜமைக்கா வழங்கியிருந்தது. இந்தியா எப்படி அவர்களுடைய தங்க ஆபரணங்கள், அவர்களுடைய விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை கடந்த காலங்களில் குரல் எழுப்பியிருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு குரலை ஜமைக்கா எழுப்பியிருக்கிறது. ஜமைக்காவினுடைய இந்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் போது தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தான் சுவேலா பிரவமன் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. 16 தொடக்கம் 19ஆம் நூற்றாண்டுகளுக்குள்ள இடம்பெற்ற அசம்பாவிதங்களுக்கு இப்போது நஷ்ட ஈடு கேட்கிறதானது நியாயம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. பிரித்தானியாவினால் இந்த நாடுகளுக்கு செய்யப்பட்ட நல்ல விடயங்களுக்காக அந்த நாடுகள் தான் யூகேக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை இவர் அவருடைய ட்வீட்டாக பகிர்ந்திருந்தார். இந்த ட்வீட்ல அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரித்தானியா இந்த நாடுகளுக்கு வந்து நிறைய முதலீடுகளையும் அதே நேரம் அந்த நாடுகள்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மாத்தி இருக்காங்க. அதனாலதான் இப்போ இந்த நாடுகள் ஓரளவுக்காவது பேர் சொல்லக்கூடிய நாடுகளாக மாறி இருக்கு. ஸோ யூகேக்கு இந்த நாடுகள் நன்றி கடன் பட்டவை அப்படின்ற துணியில அவருடைய கருத்தை அவருடைய எக்ஸ் தளத்துல அவர் பதிந்திருந்தார். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருந்தது. எக்ஸ் தளத்துல இவருடைய கூற்றுக்கு எதிர்த்து பலரும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் சமூக வலைதளங்களையும் இது தொடர்பான கருத்துகள் அதிகமாக பகிரப்படுகிறது. யூகேனுடைய மீடியாக்களையும் தாண்டி இப்போது இந்தியாவினுடைய மீடியாக்கள்ல இது அதிக கவனத்தை பெற்றிருக்கு. சுவேலா பிரவமன் 2026ஆம் ஆண்டுல இருக்கிற ஒருத்தங்க மாதிரி பேசுறாங்க இல்ல, இவங்க வந்து ஒரு பழைய காலத்துல இருக்கிறவங்க பேசினா எப்படி பேசுவாங்களோ அப்படியான ஒரு கருத்தாக இது இருக்கிறது. இந்த ஒரு கட்டமைப்பு அல்லது இந்த ஒரு முன்னேற்றங்களை இந்த நாடுகளுக்கு கொண்டு வந்தது அந்த நாடுகளுடைய சொத்துக்களை சுரண்டுவதற்காகத்தான் அப்படின்ற வகையில இப்போது பல கமெண்ட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு. உங்களுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையில் சுவேலா பிரவமன் தெரிவித்திருந்த இந்த கருத்தானது நியாயமான கருத்தா? பிரித்தானியாவினுடைய வருகைக்கு பிறகு இந்த நாடுகள்ல, அதாவது பிரித்தானியாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த 56க்கும் மேற்பட்ட நாடுகள்ல உட்கட்டமைப்புகள் விருத்தி செய்யப்பட்டு இந்த நாடுகளுடைய முன்னேற்றத்திற்கு யூகேனுடைய ஆட்சியின் கீழ் இருந்ததுதான் ஒரு காரணமா, அல்லது இந்த மீடியாக்கள் சொல்ற மாதிரி சுவேலா பிரவமன் சொல்லி இருக்கிற கருத்தானது மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கு அப்படின்றத சுவாரஸ்யமாக உங்களுடைய கமெண்ட்டுகளாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிகரித்து வரும் சூடான காலநிலை காரணமாக யூகேல பல இடங்களிலேயும் ஏசிக்களுக்கான தட்டுப்பாடுகள் இப்போது ஏற்பட்டு வருகிறது. ஏசி வாங்குறதுக்கு நிறைய பேர் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் இப்போதைக்கு ஏசி எதுவுமே ஸ்டாக்ல இல்லை அப்படின்றதையும் பிரித்தானியாவினுடைய மிக பிரபலமான நிறுவனங்கள் இப்போது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக லண்டன்ல அதிகப்படியான வீடுகளுக்கு இந்த ஏசிக்கள் பொருத்தப்படுகிறது. ஆக்ஸ்போர்ட் ப்ரூக் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் குப்தா இது சம்பந்தமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த கருத்து என்ன அப்படின்னா, ஏசிக்கள் அதிகமாக பயன்பாட்டுக்கு வரும்போது அது சூழல் மாசை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. யூகேல இப்போ கவனிக்க வேண்டியது, வீடுகள்ல சூடான கால பகுதியில எப்படி இந்த வீடுகளை சூட்டை வெளியேற்றுவது, ஏர் வென்டிலேஷனை எப்படி ஓபன் பண்றது அப்படின்ற விஷயங்கள் குறித்து இப்போது ஆராய வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. ஏசியினுடைய பயன்பாடு அதிகரிக்குமாக இருந்தால் அது சுற்றுப்புற சூழலை வெகுந்த அளவில் பாதிக்கும். குறிப்பாக லண்டன் போன்ற இடங்கள்ல அதிகமாக இந்த புகைகள் சம்பந்தமான விஷயங்கள், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு தொடர்பாக அதிகமாக பேசுற காரணத்தினால ஏசி வருகை
கோரிக்கையானது எதிர்காலத்துல ஏசிகள் இருக்கும் வீடுகளுக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு கவுன்சில் டாக்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எது எப்படி இருந்தாலும் இப்போதைய பிரித்தானியாவினுடைய காலநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசி இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. புதன்கிழமை தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமை வரை பிரித்தானியாவில் yellow வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகப்படியான வெப்பநிலை நிலவப் போகிறது. 3வது ஹீட் வேவாக இது பதிவு செய்யப்பட இருக்கிறது. ஜூன் மாதம் அளவில் இருந்த ஹீட் வேவை விட ஓரளவுக்கு இது குறைவானதாக இருந்தாலும் இரவு முழுவதும் 20 பாகை செல்சியஸிற்கு மேற்பட்ட வெப்பநிலை காணப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு கூறல் விடுக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக மக்களால் தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இந்த வெப்பநிலை ஒரு வார காலம் அளவுக்கு நீடிக்கும் அப்படின்றதுனாலும் வயோதிபர்கள் உங்களுடைய பக்கத்து வீடுகளில் இருப்பாங்களாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய உறவினர்களாக இருப்பாங்களா இருந்தாலும் அவர்கள் குறித்து அதிகமான கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் மெட் டிபார்ட்மெண்ட் இப்போது விதித்திருக்கிறது. மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெப்பநிலை அதிகரிப்பு காரணத்தினால பலர் பிரித்தானியாவில் உயிரிழந்திருந்தாங்க. குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் வயோதிபர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதிகமான நீர் ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கு. NHS பொறுத்தவரையில ANAக்கு அதிகமானவங்க போயிருந்தாங்க. ஒரே நாள்ல 600 பேருக்கு மேற்பட்டவர்கள் ANAக்கு போன சம்பவங்களும் கடந்த வாரங்கள்ல பிரித்தானியாவில் பதிவாகி இருந்தது. இப்படியான சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான நேரம் தாமதமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய ஹைட்ரேஷன் தொடர்பான அதிகமான அக்கறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் மெட் டிபார்ட்மெண்ட் விதித்திருக்கிறது. இன்டர்நெட் வாட்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு திடுக்கிடும் ஒரு தகவலை வழங்குது. யூகேல நீங்க பெற்றோர்களாக இருப்பீர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளினுடைய படங்களை சமூக வலைத்தளங்கள்ல பதிவும் போது மிகவும் அவதானமாக இருங்கள் அப்படின்ற ஒரு தகவல் விடுக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான புகைப்படங்கள் பதிவேற்றும் அமைப்புகள் இப்போது 14 வீதமாக பிரித்தானியாவில் அதிகரித்திருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளினுடைய படங்களை பயன்படுத்தி அந்த படங்களை AI மூலமாக பாலியல் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வீடியோக்களாக செய்து மிக பெரும் அளவில் பெரும் பணத்திற்காக இந்த வீடியோக்கள் விற்கப்படுகிறது பிரித்தானியாவில் அம்பலமாகி இருக்கிறது. குழந்தைகள் சிறுவர்களுக்கான பாதுகாப்புக்காக பல நடவடிக்கைகள் யூகேல இப்போ முன்னெடுக்கப்பட்டிருக்கு. சமூக வலைதளங்கள் பாவனைகள் கூட மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இதற்கான ஒரு மவுசு இப்போது பிரித்தானியாவில் அதிகரித்திருக்கு அப்படின்றதுனால உங்கள் பிள்ளைகளினுடைய புகைப்படங்கள் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் ஒரு பப்ளிக்காக பதிவு செய்யும் போது மிகுந்த அவதானமாக இருக்குமாறும் பிரைவசிகளை எப்போதுமே உங்களுக்கு தெரிந்த வட்டத்துக்குள் மட்டும் மட்டுப்படுத்திக் கொள்ளுமாறும் இப்போது இந்த அமைப்பு கேட்டிருக்கிறது. மிக முக்கியமாக யாருடைய அனுமதியும் இல்லாம பாடசாலை நிகழ்வுகள், விளையாட்டு போட்டிகள் இல்ல பொது இடங்கள்ல பிள்ளைகளுடைய படங்களை எடுத்து பதிவு செய்வதானது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றமாகவும் பிரித்தானியாவில் இருக்கு. அதே நேரம் உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள், அவர்களுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் தொடர்பிலையும் அவதானமாக இருங்கள் அப்படின்ற இந்த கோரிக்கையானது பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோருக்கும் விடுக்கப்பட்டிருக்கிறது. வன்முறை சம்பவங்கள், குற்றவியல் சம்பவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வொல்வர்ஹாம்ப்டன்ல அதிகப்படியான இப்படியான சம்பவங்கள் நடைபெறதில்லை. கத்தி கலாச்சாரம் அப்படின்றது வொல்வர்ஹாம்ப்டன்ல ஓரளவுக்கு குறைவானதாக இருக்கு. மற்ற இடங்களோடு ஒப்பிடும்போது ஓரளவுக்கு குறைவானதாக இருக்கு. அப்படி இருந்தும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் வொல்வர்ஹாம்ப்டன்ல மனதை பதைக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. அதிகாலை 3 மணி அளவில் 20 வயதான இளைஞர் ஒருவருக்கு மார்பில் சரமாரியாக கத்தி குத்து விழுந்திருக்கு. இந்த கத்தி குத்தின் மூலமாக சம்பவ இடத்திலேயே அந்த நபர் உயிரிழந்திருக்கிறார். 20 வயதான இளைஞர் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்துல 3 பேரை கைது செய்திருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒருவர் குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருக்கிறார். இன்னும் 2 பேர் இந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தார்கள் அப்படின்ற அடிப்படையில் இவர்கள் மீதும் போலீசார் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வீடியோவில் வந்த செய்திகள், தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு உபயோகமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்கள், செய்திகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா பிரித்தானியா வாழ் தமிழ் மக்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.